உலக அளவில் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு ரஷ்யா தான். இந்த நாட்டின் மக்கள் தொகை 2021ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 14.34 கோடியாக உள்ளது. 1990களில் இருந்தே ரஷ்யாவின் பிறப்பு விகிதம் சரிந்து வருகின்றது. இது ஒரு பக்கம் என்றால், போர் உள்ளிட்ட காரணங்களால் அந்நாட்டில் உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. உக்ரைன் போரில் 3 லட்சம் ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மக்கள் தொகை தொடர்ந்து குறைந்து வருவதால் வரும் காலங்களில் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் ரஷ்ய அதிபர் புதின் அந்நாட்டு மக்கள் குறைந்தது 8 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இந்நிலையில் ரஷ்ய நாட்டு தம்பதிகள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அதிபர் புதின் மீண்டும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரு தம்பதி குறைந்தது 3 குழந்தைகளையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டில் ரஷ்ய ராணுவம் அதன் அண்டை நாடான உக்ரைனை ஆக்கிரமித்த நிலையில் போரினால் ஏராளமான ரஷ்யர்கள் உயிரிழந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அதிக அளவில் மக்கள் ரஷ்யாவை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஒரு நாடு வாழ ஒரு குடும்பத்திற்கு குறைந்தது 2 அல்லது 3 குழந்தைகளாவது இருக்க வேண்டும் என ரஷ்ய அதிபர் கூறியுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் ரஷ்யாவின் மக்கள் தொகை 146.4 மில்லியனாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது எனவும் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் பிறப்பு விகிதம் கடந்த சில ஆண்டுகளாக குறைந்து வருவதாகவும், அதுவும் குறிப்பாக கொரோனா, ரஷ்யா உக்ரைன் போர் போன்ற காரணங்களால் பிறப்பு விகிதம் மேலும் குறைந்திருக்கிறது எனவும் கூறியுள்ளார்.